ஹalleluya குட் மார்னிங். எழுந்துட்டீங்களா? சரி, வாங்க இயேசுடைய வார்த்தைகளை கேட்போம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை பரிசுத்த வேதத்திலிருந்து தியானிக்கையிலே நாம் வலது இடது வழி தப்பி போகாதபடிக்கு அவருடைய வார்த்தை நமக்கு நம்முடைய கால்களுக்கு தீபமா இருக்கிறது. ஜெபிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. நெருக்கடிகள் நிறைந்த இந்த வனாந்திர உலகத்திலே ஆண்டவரே, வழி தப்பி போகாதபடிக்கு, தீமையில விழாதபடிக்கு, உம்முடைய ராஜ்யத்துக்கு சேரும் வரைக்கும் உம்முடைய வழியில் நடக்கும்படிக்கு, எங்களுடைய நெருக்கத்தில் விசாலத்தை காண உம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமா இருக்கும்படிக்கு, உம்முடைய அன்பு நிறைந்த மெல்லிய குரலை கேட்டுக்கொண்டு உம்முடைய வழியிலே நாங்கள் நடப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நல்லா இருக்கீங்களா? நல்லா தூங்குனீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில ஏதாவது உங்களால செய்ய முடியுதா? என்ன செய்ய சொல்றீங்க? ஒருத்தவங்க ஒன்னு சொல்றாங்க, இன்னொருத்தவங்க இன்னொன்னு சொல்றாங்க, இன்னொருத்தவங்க வேற ஒன்னு சொல்றாங்க. என்ன செய்யணுமோ புரியலன்னு சொல்றீங்களா? ஆமா, உங்களுக்கு நண்பர்கள் இருக்காங்களா? இருக்கிறாங்கல்ல? எத்தனை பேரு? ஓ, அநேகரா? அநேக நண்பர்கள் இருக்கிறாங்கல்ல? விசுவாசிகளா அவிசுவாசிகளா? அவங்களும் இவங்களுமே இருக்கிறாங்களா? ஓஹோ, இதுதானங்க நம்ம சொல்ற கதைங்க. நம்ம விசுவாசிகளா இருந்தா அவிசுவாசிகளோடு நமக்கு என்ன வேலை? நம்முடைய நண்பர்கள் ஆண்டவர் அறிந்தவங்களா இருக்கணும். ஆனா இன்றைக்கு உலக சிநேகம் செய்கிறோம், அநேக ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிறோம், ஏதாவது ஆபத்துல உதவி செய்வாங்க என்பது போல. எல்லா நண்பர்களின் அறிவுரையும் கேட்கிறோம். அதனாலதான் எந்த முடிவும் நம்மால எடுக்க முடியல. அதைதான் ஞானியாகிய சாலுமோன் நீதிமொழிகள்ல சொல்லியிருக்கிறார் பாருங்க. அநேகமான சிநேகிதரை உடையவன் நஷ்டம் போவான். நீதிமொழிகள் 18:24 இங்கிலீஷ்ல இப்படியா இருக்கு: அநேக சிநேகிதர்களை உடையவன் நஷ்டம் போவான். அநேக நண்பர்கள் இருந்தா நஷ்டம் போவான். ஆமாம், பின்ன 10 நண்பர்கள் உங்க கூட இருந்தா அவங்களுக்கெல்லாம் காஃபி வாங்கி கொடுக்கணும்னா கூட, உங்களோடு கூட அவங்கள எங்கேயாவது கூட்டிக் கொண்டு போகணும்னா எவ்வளவு பாரமா இருக்கும் அது. ஆனாலும் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் கூடயும் நமக்கு தேவையில்லைங்க. எல்லாரோடும் சமாதானமா இருக்க சொன்னாரு. எல்லாரிடத்திலும் நட்பா இருங்க, வேணான்னு சொல்லல. நட்பா இருக்கிறது வேற, நண்பர்களாக்குறது வேற. ஹாய்னா ஹாய், யார் மேலையும் எந்த பிரிவினையும் வித்தியாசமும் இல்ல. உன்னை போல உன் பிறனை நேசிக்க சொல்லி இருக்கிறார்ல. ஆனா அவங்க வழியில நடப்பது, அவங்க அறிவுரைகள் எடுத்துக்கொள்வது, அவங்களுடைய நிலைக்கு நம்ம இறங்கி போவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பெரிய நஷ்டத்தை உண்டாக்குங்க. பெரிய அடி விழும். சொல்லணும்னா, உன் நண்பர்கள் யார் என்று சொல்லு, நீ யார் என்று சொல்லுகிறேன் என்ற பழமொழி இருக்குல்ல. உன் நண்பர்கள் சரியில்லைன்னா உன்னுடைய நடத்தையும் சரியா இருக்காது. நண்பர்கள்லாம் யாருங்க? நமக்கு தேவன் பெற்றோரை கொடுத்திருக்கிறார்ல. ஆமாங்க, இன்றைக்கு பெற்றோருக்கு அந்த ஈகோ போகல. நான் உன் அப்பாடா, நான் உன் அம்மாடா, நாங்க பெரியவங்கடா, நீ என்ன எங்களுக்கு சொல்றது என்பதனால. ஆனா உண்மையிலேயே ஒவ்வொரு தகப்பனும் தன்னுடைய பிள்ளைக்கு நண்பனாக இருந்தா, ஒவ்வொரு தாயும் தன்னுடைய பிள்ளைகளிடத்துல சிநேகமா இருந்தா, அந்த பிள்ளைங்க வேற நட்பை ஏன் தேட போறாங்க? தைரியமா எங்க அம்மா கிட்ட சொல்லலாம் இந்த விஷயத்த. அப்பா கிட்ட சொல்ல முடியும் என்னுடைய வேதனைய. அப்பா என்ன வெறுக்க மாட்டாரு, எனக்கு உதவி செய்வாரு, எனக்கு துணையா இருப்பாரு என்ற தைரியம் அந்த பிள்ளைக்கு இருந்தா தானே. பாவம், வாலிபர்கள் இடரல் அடைவாங்க. நீங்களும் ஒரு காலத்துல வாலிபனா இருந்தப்ப எப்படி இருந்தீங்க யோசிச்சு பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க பிள்ளைங்களை நீங்க புரிந்து கொள்ள முடியும். நாம பெற்றோராக கடினமா இருக்கும்போது நம்ம பிள்ளைங்க உலக சிநேகிதரை தேடி போவாங்க. நாம உலகத்தாரோடு நட்பு செய்யும் போது 10 பேரோட காலேஜில் அவங்க சுத்திட்டு இருப்பாங்க. 10 பேரோட சேர்ந்து நட்பு செய்யும் போது பாருங்க, மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் அநேக வித்தியாசம் இருக்குங்க.
10 பேர் மனுஷங்களும் ஒரே மாதிரி யோசிக்க மாட்டாங்க, ஒரே மாதிரி பேச மாட்டாங்க, ஒரே மனப்பக்குவம் இருக்காது அவங்களுக்கு. ஒரே மாதிரியான ஞானமும் அறிவும் புரிதலும் இருக்காது அவங்களுக்கு. நம் நண்பர்களோடு எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வோம். சில முறை அநேகமான தீர்மானங்களை செய்வதற்கு நம்முடைய நண்பர்களின் உதவியை பெற்றுக்கொள்ளுவோம். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தான் அவங்களுக்கும் இருக்கும். அவங்க எப்படி உங்களுக்கு தீர்வை கொடுக்க முடியும்? ஆனா அநேகர் இன்றைக்கு அதே நிலைமையில இருந்து நஷ்டம் போறாங்க. அவங்களுடைய ஆரோக்கியமும் போகுது, அவங்களுடைய நேரமும் போகுது, அவங்க சாதிக்க வேண்டிய காரியங்களை சாதிக்காம நின்று போறாங்க. நீங்க எதையாவது செய்ய நினைக்கும் போது நீ என்ன சொல்ற, நீ என்ன சொல்ற, நீ என்ன சொல்றன்னு அவங்கள கேட்கும் போது எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லுவாங்களா? அந்த விஷயத்த மனுஷங்க கிட்ட சொல்றது எதுக்கு? மனுஷருடைய அபிப்பிராயம் நமக்கு எதுக்கு? ஏசாண்டவர் கூட ஒரு முறை தன்னுடைய சீஷரை கேட்டார், என்ன பற்றி என்ன சொல்றாங்கன்னு. அது அவரை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சந்தோஷப்படுவதற்காக அல்ல, தனக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு தன் விஷயமா எவ்வளவு உண்மை தெரியும், எவ்வளவு புரிதல் இருக்குன்னு தெரிஞ்சு கொள்வதற்காக. சிலர் ஏலியா என்றாங்க, சிலர் தீர்க்கதரிசி என்றாங்க, சிலர் ஞான ஸ்நானம் கொடுக்கும் யோவான் என்றாங்க. இப்படி சொல்லிக்கொண்டே போனா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாரு. பாருங்க, நீர் உண்மையாகவே தேவனுடைய குமாரன், இது உன்னுடைய சொந்த கருத்தல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய உணர்த்துதல். நம்ம விஷயத்துலங்க மனுஷங்க நம்ம பற்றி என்ன நினைக்கிறாங்க என்பது முக்கியம் இல்ல. என்னை குறித்து தேவன் என்ன நினைக்கிறாரு? மனுஷங்க சொன்னதுல எது பெஸ்ட், எது குட், எது பெட்டர்னு இல்ல. தேவனுடைய சித்தம் எதுன்னு தெரிஞ்சு கொள்ளணும். அதுக்குதான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்களுக்கு ஒரு தேவை, உங்களுக்கு ஒரு அறிவுரை, நீங்க ஒரு தீர்மானம் செய்ய வேண்டியது வரும்போது ஊர்ல எல்லாருக்கும் சொல்லாதீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லாதீங்க, சொந்தக்காரங்க எல்லாரையும் கேட்காதீங்க. நண்பர்களை விட சொந்தக்காரங்க இருப்பாங்க பாருங்க, தாய் மாமன்கள், அத்தைகள், தூரத்து சொந்தம்னு சொல்லுவாங்க. புரிதல் இல்லாதவங்க, உலகத்துல இருக்கக்கூடியவங்க, தவறான அறிவுரைனால எத்தனையோ பேர் கெட்டு போறாங்க இன்றைக்கு. அனாவசியமான நட்புகளை செய்யாதீங்க. தீய உறவு, கூட்டணி நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும். நம்முடைய நட்பு தேவனோடு தான். பாருங்க, அங்கேயே அநேக சிநேகிதர் உள்ளவன் நஷ்டம் போவான், சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு. ஒரு நண்பர் அப்படி இருக்கிறார். மலையாளத்துல சிநேகம் என்றால் அன்புங்க. நம்மை உண்மையாக நேசிக்கிறவங்க, நம்முடைய நலனை விரும்பக்கூடியவங்க. ஒரு நண்பர் இருக்கிறாரு, நம்முடைய சகோதரரை விட, சொந்தக்காரங்களை விட, உலக நண்பர்களை விட ஒருவரே, அவரே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே என்னுடைய நண்பன், அவரே என்னுடைய ஆண்டவர், அவரே என்னுடைய இரட்சகர், அவரே எனக்கு அறிவுரை கொடுப்பவர், அவரே என்னுடைய ராஜா என்று ஒரு நபர் கிறிஸ்துவுக்கு தன் வாழ்க்கையில் இடம் கொடுக்கும் போது, கிறிஸ்துவை தன்னுடைய நண்பனாக செய்து கொள்ளும் போது, அன்றைக்கு சிநேகிதனோடு பேசுவது போல தேவன் மோசேவோடு முகமுகமாய் பேசினார். ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார். காலையில எழுந்த உடனே தேவனோடு பேசுங்க, அவரே உங்களுடைய ஃப்ரெண்டு. உங்களுக்கு டவுட்டா இருக்கா? உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சா? நீங்க குழப்பத்தில் இருக்கிறீங்களா? அவரை கேளுங்க. He will guide you. தன்னுடைய பரிபூர்ணமான சித்தத்தை, உங்களுக்கு எது சிறந்ததோ, எது உங்களுக்கு நல்லதோ, அதை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் உண்மையான நண்பன். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். உலக நண்பர்கள் உங்ககிட்ட பணம் இருக்கும்போது உங்களை சுற்றி இருப்பாங்க. உங்களுக்கு அழகோ, கிளாமரோ, அல்லது உங்களுக்குள்ள ஒரு ஞானமோ, அறிவோ ஏதாவது இருந்தா உங்க உதவிக்காக உங்களை சுற்றி கொண்டிருப்பாங்க. அந்த கெட்ட குமாரன் வீட்டை விட்டு போன பின்பு இருக்கிற எல்லா பணத்தையும் நண்பரோடு செலவழித்து விட்டான்.
எல்லாம் காலி ஆயிடுச்சு. எல்லாம் செலவான பின்பு ஒரு ஃப்ரெண்டும் இல்ல கூட. அநேக முறை அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அந்த பணக்காரனாகிய அந்த கெட்ட குமாரனோடு எத்தனையோ பார்ட்டிஸ்க்கு போனாங்க, சாப்பாடு சாப்பிட்டாங்க, விருந்துகள் செய்தாங்க. பணம் போன உடனே வெள்ளம் காலியானதும் ஈக்கள் பறந்து போவது போல போயிட்டாங்க எல்லாரும். ஆமா, இந்த உலகத்துல மனுஷங்க நம்மை கொஞ்சம் வரைக்கும் தான் நேசிப்பாங்க, சுயலாபத்துக்காய் நேசிப்பாங்க. ஆனா உண்மையான நண்பன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும், உங்களுக்கு என்ன இருந்தாலும் இல்லாவிட்டாலும், அவர் உங்களுடைய நண்பன். உங்களுக்காக உயிரை கொடுத்த நண்பன். அவரோடு பேசுவதை கற்றுக்கொள்ளுங்க, அவர்கிட்ட சொல்றதை கற்றுக்கொள்ளுங்க, அவருடைய ஆலோசனைகளை எடுத்துக்கொள்ளுங்க, அவரோடு உறவாடுகிறவங்களா இருங்க. ஒரு மிகவும் ஏழையான ஒரு பெகர், ஒரு பிச்சைக்காரன் போன்றவன் இயேசு ஆண்டவரை நண்பனா செய்து கொண்டாராம். தினமும் மதியம் 12 மணிக்கு ஒரு ஆலயத்துக்கு போய், ஃப்ரெண்டு நான் வந்திருக்கிறேன், ஆண்டவரே நான் வந்திருக்கிறேன், உங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளுகிறேன், என்னுடைய பசிய தீருங்க, எனக்கு துணையா இருங்க என்று தினமும் சொல்லிட்டு போவாராம். விசுவாசத்தோடு தேவன் என் ஜெபத்தை கேட்டார் என்று. வேற யார்கிட்டயும் பேச மாட்டாரு, அனவசியமா யார்கிட்டயும் நட்பு செய்ய மாட்டாரு. ஒரு நாள் வியாதிப்பட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனாரு. அரசு மருத்துவமனை போன்றது. அங்க எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் அட்டெண்டர்ஸும் விசிட்டர்ஸும் வந்து பார்த்துட்டு போறாங்க. அவங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் வந்து பார்க்கறாங்க, அது இது கொடுத்துட்டு போறாங்க. இவனுடைய பெட்டு கிட்ட யாருமே வரல. அங்க இருக்கிற நர்ஸ் கேட்டாங்களாம், என்னங்க ஐயா, உங்களுக்கு யாரும் சொந்தக்காரங்க இல்லையா, நண்பர்கள் இல்லையா, உங்களை பார்க்க யாரும் வரலையே இவ்வளவு கஷ்டத்துல இருக்கும்போது என்று கேட்டா, அந்த படுக்கையில் இருந்த அந்த நோயாளியாகிய அந்த ஏழை, எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார், வேற யாரும் இல்லை, எனக்கு என் நண்பர் எனக்காக கண்டிப்பா வருவாரு என்று பதில் கொடுத்தாராம். அந்த நேரமே சரியா 12 மணி ஆச்சப்போ அந்த பிச்சைக்காரன் தனக்கு எதிரே நிற்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து, நண்பரே வந்துட்டீங்களா? ஆம் வந்துட்டேன், உன்னை சுகப்படுத்துவதற்கு, உன்னை தேற்றுவதற்கு, எழுந்து நட என்றாராம். அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் எல்லாம் ஆச்சரியப்படும்படி, யாரோடு பேசுகிறாரோ அவருக்கு மட்டும்தான் தெரியுது, மற்ற யாருக்கும் தெரியலங்க. அவர் எழுந்து ஆரோக்கியமா சந்தோஷமா நடந்து போயிட்டு இருந்தா, யாரையா உன்னுடைய நண்பன்? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமாங்க, லாசரு மரித்தபோது இயேசு கிறிஸ்து லாசருவின் நண்பராம். உம்முடைய சிநேகிதன் மரித்து போனான், அவனுக்காக வந்தாரு. 4 நாட்கள் கல்லறையில் அழுகி போனவனை தேவன் உயிரோடு எழுப்பினாருங்க. உண்மையான சிநேகிதன், நண்பன், நமக்காக அவருடைய ஜீவனை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்துங்க. இவரோடு நட்பு செய்யுங்க. அப்படின்னா நட்புனா என்னன்னு நான் சொல்ல தேவையில்ல. நண்பர்கள் ஒன்னா சுற்றுவாங்க, சிரிப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்ளுவாங்க, கேட்டுக்கொள்ளுவாங்க, சந்தோஷமா ஒன்னா இருப்பாங்க. அது ஏதோ இயேசுவோட செய்யுங்க. ஏன்? அவர் பாடல்களை பாடுங்க, அவரோடு பேசுங்க, அவருடைய சமூகத்துல ஜெபியுங்க, அவர் வார்த்தைகளை கேளுங்க, அவருக்காக வேலை செய்யுங்க, அவரோடு சேர்ந்து வேலை செய்யுங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்களுக்கு இருக்கிற கெட்ட நண்பர்களை விட்டுருங்க. கோபம் உள்ளவங்களோடு உறவு செய்யாதீங்க, திருடர்களோடு ஒன்றா இருக்காதீங்க, விபச்சாரர்களோடு ஒன்று சேராதீங்க, இந்த உலகத்தோடு நட்பு செய்யாதீங்க, அது தேவனுக்கு பகையா இருக்கும். ஆனா ஆண்டவர் உங்களுடைய நண்பரா செய்யுங்க, உங்க வாழ்க்கையில எந்த குறைவும் இருக்காது. அது மட்டுமல்ல, பரலோகத்தில் ஆண்டவரோடு கூட என்றென்றைக்கும் சேர்ந்து வாழ முடியுங்க. ஜெபிப்போமா? பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, எத்தனையோ முறை ஆண்டவரை உம்மை விட்டு உம்மை மறந்து உலகத்தை நேசித்து உலகத்தாரை நேசித்து, உலகத்தார் என்ன நினைப்பாங்களோ, உலகத்தார் என்ன சொல்லுவாங்களோ, உலகத்தாரை எப்படி பிரியப்படுத்தணும் என்ற நோக்கத்தோடு
உலகத்தோடு நட்பு செய்கிறோமே தவிர உயிர் கொடுத்த உம்மை, எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்ல நினைக்கிற உம்மை ஆண்டவரே, அதிசயமானவரும் ஆலோசனை கர்த்தருமாகிய ஆண்டவரை நாங்கள் மறந்து எங்க சொந்த தீர்மானங்களை செய்து மனுஷருடைய வார்த்தையின்படி நடந்து பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்ளுகிறோம் ஐயா. இப்போதும் யார் யார் எங்கெங்கிருந்து உம்முடைய வார்த்தை கேட்கிறாங்களோ, இன்றையிலிருந்து உம்மையே எங்கள் நண்பராக, இரட்சகராக, ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு உம்மோடு சேர்ந்து நடக்கவும் உம்முடைய ராஜ்ய வாரிசுகளாகவும் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம்ம அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். நீங்க செய்த தீர்மானங்களை குறித்து உங்க பிரேயர் பர்டன்ஸ், உங்க பிரேஸ் ரிப்போர்ட்ஸ் இருந்தா நீங்க 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமா நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல கீழே இருக்கிற நம்பரை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. தேவன் நிச்சயமா அற்புத ஆச்சரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வாரு. டாக்டர் ஜே பால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பெயரை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே யாருக்காவது ஷேர் பண்ணுங்க, அவங்கள ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இந்த சோஷியல் மீடியா மூலமா வசனம் கேட்கிற நீங்க பரிபூர்ணராகி பக்குவம் பெற்று பலன் கொடுக்கிறவங்களா இருக்கணும்னு, அவருடைய ராஜ்யத்தில் பெரியவங்களா இருக்கணும்னு பிரயாசத்தோடு ஜெபத்தோட இந்த தேவ வார்த்தைகளை உங்களிடத்துல கொண்டு வருகிறோம். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்க ஜெபங்கள்ல எங்களையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அது ஒரு கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்